Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 541 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, நேச்சரை ரொம்ப பிடிக்குமா, அப்படி உங்களுக்கு நேச்சர் பிடிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் ட்ரெக்கிங் ட்ரிப்புக்கு போகும்போது அடடா இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு ஜெஸ்ஸி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இவங்களுடைய 2 நண்பர்களும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமர். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறையா ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுமே வந்து மாறியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கூட. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ட்ரிப்புக்கு போகிறது வந்து வழக்கம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கேங் வந்து இருக்கும். எப்பயுமே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. அதே மாதிரி தான் ஜெஸ்ஸிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஒன்று வந்து கார்த்திக், இன்னொன்று வந்து கிளாரா. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்களாம். இவங்க 3 பேரை தவிர்த்தும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய லேடி ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எல்லா ட்ரிப்லையும் இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 3 பேர் எல்லா ட்ரிப்லையும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு இவங்களுது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்பு வந்து போகலாம். அதுலேயும் குறிப்பாக எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்தில் ஒரு மவுண்டனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரெக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெஸ்ஸி வந்து பர்டிகுலராக இந்த ஒரு இடத்த ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் கார்த்திக்குக்கும் கிளாராவுக்கும் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஜெஸ்ஸி தான் வந்து சூஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு உண்டான பேக்கிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நார்த்தன் சைடு அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவங்க கேம்பில் போடும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தேவையான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெஸ்டினேஷனில் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பஸ்ஸு தான் எடுத்து போகணும். எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த சிலிகுரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஜெஸ்ஸி கிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த ஒரு டெஸ்டினேஷனை வந்து நீ சூஸ் பண்ண, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னுலாம் கேட்கும்போது இந்த இடத்துல விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பேர்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஸோ நம்ம ட்ரெக்கிங் பண்ண மாதிரியும் இருக்கும், கலர்ஃபுல்லான பேர்ட்ஸை ஷூட் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட இந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே கட்டுக்கதைகளாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே இந்த மாதிரி அமானுஷங்கள் இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டேன் அப்படின்னு வந்து ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கிளாரா கை கால்லாம் நடுங்குது. என்னடி நீ சொல்ற, ஏதோ பேர்டை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்ன, பிரச்சனை கிடையாது, பறவை ஃபோட்டோ எடுக்கிறது சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீ இன்னமும் இந்த இடத்துல பேய் இருக்குதுன்ற, பேய் இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்களாடி கிடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமான ஃபன்னாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ஜெஸ்ஸியும் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாராவை பயங்கரமாக கலாய்கிறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ பயப்படுற அளவுக்குலாம் ஒரு மேட்டரே கிடையாது, வா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து கேம்பிங் போடுவோம், அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இவங்க ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மலை மேலேயும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பனி விழுகிற டைம். ஸோ அங்கங்கே பனி எல்லாமே விழுந்துருந்தது. அப்படியே மேலே போக 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 வந்து பார்த்திங்கன்னா பனி மூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. ஸோ இவங்களுமே அப்படியே வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு இடம் வந்து பார்க்குறாங்க. ஓகே, இந்த இடம் வந்து கேம்பிங் போடுறதுக்கு பக்காவான ஒரு இடமா இருக்குது. இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்துகளும் ஜாஸ்தி. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டென்ஸான மரங்கள் எல்லாம் இருக்குது. சன்லைட் வந்து உள்ளே வரதே ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை தாண்டி ஏதாவது ஒரு ஆபத்துலலாம் நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம இங்கேயே கேம்ப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேம்பிங் சைட்டை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் சன்லைட்டு. ஸோ பனிப்பொழிவே கிடையாது, எல்லா பனியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க இந்த கேம்ப்லேருந்து பார்க்குறாங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து இவங்க கேம்ப் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது இவங்க வந்த தடம் இருக்கு இல்லையா, அந்த கால் தடம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பனி பொழிவுனால அந்த கால் தடம் எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ எந்த ஏரியாவில் எந்த ரூட்டு பக்கம் நடந்து வந்தாங்கன்றதே இவங்க வந்து பார்க்க முடியல. இப்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டோம் மேலே, ஆனால் எப்படி கீழே போகிறது? நம்ம கீழே போகணும்னா இந்த மாதிரி இந்த பனிப்பொழிவில் நடந்து தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் வந்த தடமே தெரியலையே. இப்படி தடமே தெரியல அப்படின்னா தேவையில்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆபத்தில் போய் நம்ம சிக்கிப்போமே. சரி, கொஞ்சம் 2 நாள் வந்து இப்படியே கேம்ப் போட்டுருக்கலாம், அப்படியே இந்த பக்கம் சுற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய அழகழகான பறவைகள் எல்லாம் வந்திருக்குங்க. பறவைகளை வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ரொம்பவும் அழகான ஒரு குட்டி பறவை வந்து வந்திருக்கு. அதாவது இந்த ஃப்ளை கேச்சர் அப்படின்னுவாங்க. ஸோ பெரிய டெய்லோட வந்து அந்த பேர்டு வந்து இருக்கும். அந்த பேர்டை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் ஆகிடுது ஜெஸ்ஸிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எவ்வளவோ பேர்டை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த ஃப்ளை கேச்சரை மட்டும் ஃபோட்டோ எடுத்ததில்லை. சரி, நம்ம அதை எப்படியாவது ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட்டுன்னு பறக்குதுங்க. பறந்து அப்படியே மேலே வந்து போகுது. சரி வாங்க, அது போகிற இடத்துக்கு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும், ஜெஸ்ஸி, கிளாரா அண்ட் கார்த்திக் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. அந்த பறவை மேலேயே ஃபோக்கஸ் இருந்த ஒரு காரணத்தினால 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூட்டில் நடந்து வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. மறந்துட்டாங்க. ரூட்டே இப்போ தெரியாது. இப்போ இவங்களுடைய கேம்பிங் சைட்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் மேலே வந்துட்டாங்க. மேலே வந்த உடனே அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதாவது அடர்ந்த மரங்கள். இப்போ பனிப்பொழிவெல்லாம் இல்லை, நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு அதிகமான அடர்ந்த மரங்கள் வந்து இருக்குதுங்க. இவ்வளோ மரங்கள் இருக்கே, இந்த பறவையை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைட்டு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குதுங்க. இருட்ட ஆரம்பித்த உடனே இந்த ஜெஸ்ஸியும் சரி, கிளாராவும் சரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரொம்ப பயமாக இருக்குடா, ரொம்ப டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. இந்த மாதிரி இடத்துல ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் என்னடா பண்ணுறது, நம்ம இங்கே இருக்கிறோன்றதே யாருக்குமே தெரியாதேடா அப்படின்னு வந்து ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறல, நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு தான் கும்ஃபு தெரியுமே, டைகாண்டோ தெரியுமே, அப்படி இப்படின்றாரு. சரி, நீ என்ன தான் புரடா விட்டாலும் ஒரு 10 பேர் வந்தால் கும்ஃபுவும் காப்பாற்ற முடியாது, டைகாண்டோவும் காப்பாற்றாதரா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 3 பேருக்கும் தூரத்தில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இருக்கிறது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி. ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் தூரத்தில் இவங்களுடைய கண்ணில் என்ன தெரியுமா தெரியுது? ஒரு சமாதி வந்து தெரியுதுங்க. ஒரு சமாதி, ஒரு அந்த ஸ்டோன் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து பிறந்தாங்க, இந்த டேட்டில் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பதிச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியுதுங்க. அந்த ஸ்டோனை பார்த்த உடனே இவங்க அப்படியே உத்து பார்க்குறாங்க. கார்த்திகோடைய கையை பிடிக்கிறாங்க. பயப்படுறாங்க 2 பேரும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய அமானுஷ கதைகள் எல்லாம் இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க சொன்ன கதைகள் எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் வந்து இவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், ஆனால் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் 2 பேரும் இங்கே நில்லுங்க, பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக அந்த சமாதி பக்கத்தில் நடந்து போகிறாருங்க. அந்த சமாதி பக்கத்தில் நடந்து போயிட்டு அந்த சமாதி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உச்சா போயிருக்காருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலை பண்ணியிருக்காப்புல. இவங்க 2 பொண்ணுங்க வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்க்கல. ஆனால் இவர் வந்து அங்கே போயிட்டு இவர் வந்து ஹீரோயிசம் காட்டுறாராமா. அவங்க வந்து உச்சாடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, ஜெஸ்ஸியும் கிளாராவும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்தவங்களெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுல 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் கார்த்திக் இப்படி பண்ண உடனே 2 பேருக்கும் செம்ம கோவம். கார்த்திகை பிடிச்சி கத்துறாங்க. அதுக்கு கார்த்திகை கூல் ஏன் இதெல்லாம் இது பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் எதுவுமே கிடையாது,
கிடையாது, அவங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து பழிய போடுறாரு கார்த்திக். இதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் இன்னும் கோவப்படுறாங்க. அப்படி 3 பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல யாரோ சர்ன்னு ஓடுன மாதிரி ஒரு பிம்பம் இவங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு சர்க்கிளில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரை சுற்றி சர்ன்னு இப்படி ஒரு உருவம் ஓடுனா நம்மளுடைய கண்ணில் இப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்குங்க. அதை பார்த்த உடனே 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே கப்சுப்புன்னு ஆகுறாங்க. ஹே, இங்கே யாரோ போன மாதிரி இருந்ததில்ல அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. ஜெஸ்ஸியும் அதே தான் சொல்கிறாங்க, இங்கே யாரோ போன மாதிரி இருந்ததில்ல. கிளாராவும் அதே தான் சொல்கிறாங்க, இங்கே யாரோ போன மாதிரி இருந்ததில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதுகில் வந்து ஒட்ட வச்சுட்டு அப்படியே திரும்பி சுற்றி 3 டைரெக்ஷன் 4 டைரெக்ஷனையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு தூரத்திலிருந்து ஒரு சவுண்ட், அதாவது ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஒரு சவுண்ட். அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் எல்லாம் கிடையாது, ஹிந்தி கிடையாது, மராட்டி கிடையாது, தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, ஏதோ ஒரு மொழியில் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மொழியில் அந்த இடத்துல யாரோ மந்திரம் ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குது. அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க பயப்படுறாங்க, ஒருவேளை யாராவது பிளாக் மேஜிக்கான பண்ணுறாங்களோ, இல்லை நம்ம ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பயந்துக்கிட்டே அந்த ஒரு சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதி பக்கத்தில் பார்த்தா அந்த சமாதி வந்து ஒயிட் கலர் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அந்த சமாதிக்கு பின்னாடி சர்ன்னு ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து ஓடினதை எல்லாருமே பார்த்துருக்காங்க, 3 பேருமே பார்த்துருக்காங்க. அந்த கருப்பு கலர் உருவத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம அல்லு. ஆஹா, இவன் சும்மா இல்லாமல் படுத்துக்கிட்டு இருந்த சாத்தானை உச்சா அடித்து எழுப்பி விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செம்ம கோவம். ஜெஸ்ஸியும் கிளாராவும் கார்த்திகை போட்டு செம்ம திட்டுறாங்க. கார்த்திக்கும் வந்து பயப்படுறாரு, ஆனால் வெளியே பயந்த மாதிரி காட்டிக்கல. ஏன்னா நம்ம வந்து அந்த கெத்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. கெத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் பயப்படாதீங்க, கூல் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிடலாம். ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே இல்லை கொய்யால ஏதாவது பேய்கி வந்துச்சுன்னா நம்மளை போட்டு தள்ளுறோம். ஏன்னா நம்ம தான் உச்சா அடித்தோம், இவங்க 2 பேரும் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, இவங்க சும்மா நின்றுங்களே இவ்வளோ பயப்படுத்துதே, நான் உச்சா அடித்தவன் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு திங்கிங் அவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து போகிறாருங்க. அப்படியே கார்த்திக் பின்னாடியே ஜெஸ்ஸியும் கிளாராவும் நடந்து போகிறாங்க. இவங்களுக்கு இப்போது கீழே இறங்கி போகணும் அப்படின்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எந்த ரூட் வழியாக வந்தோம் அப்படின்றது தெரியல. சரி சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய்கிட்டே இருக்காங்க. சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிற பாதை அப்படியே நேரோ ஆகிட்டே இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய பாதை அப்படியே போக 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 அப்படியே குறுகல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட் வருதுங்க, அதுக்கு மேலே வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு வந்து குறுகல் ஆகிடுது. என்னடா இது இப்படி குறுகல் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா லெஃப்ட்டில் திரும்பின மாதிரி அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு பாதை வந்து இருக்குங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு பாதை இருக்குது, ஒருவேளை நம்ம அங்கே போனோன்னா, அதாவது உயரமான இடத்துல இருந்து பார்த்தா நம்ம எந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்கோன்றது தெரியும்ல அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான், நம்ம உயரமான இடத்துல இருந்து பார்த்தா கேம்பிங் சைட் வந்து தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாதையில் இவங்க 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க கூடவே யாரோ நடந்து வர சவுண்டு வந்து கேட்குது. அது மட்டுமே இல்லாமல் இவங்க ஒரு மந்திரம் ஓதுற சவுண்டு வந்து கேட்டாங்க இல்லையா, அந்த மந்திரம் ஓதுற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கேட்க ஆரம்பிக்குது. நடக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் நடக்கிறாங்க. நடந்து மேலே போயிட்டாங்க. மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க, நம்மளுடைய கேம்பிங் சைட்டெல்லாம் தெரியுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் கேம்பிங் சைட்டும் தெரியல, இவங்க வந்த தடமும் வந்து தெரியல. என்னடா இது பயங்கரமாக ஸ்டக் ஆகிட்டோமே, இங்கிருந்து எப்படிடா திரும்பி போக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கிளாரா கத்துறாங்க, இங்கே பாருங்கள் கைஸ் அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவ்வளோ டாப் ஆஃப் த மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வுடன் ஹவுஸ் வந்து இருக்குங்க, ஒரு வுடன் வீடு வந்து இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பல்பும் எரியுது, வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னடா இங்கே யாரோ இருக்காங்க போல இருக்குது, சரிவா மெதுவாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது யாராவது இருக்கீங்களா அப்படின்ற சவுண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் எதுவுமே இவங்களுடைய காதுகளுக்கு கேட்கல. ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போக போக இவங்களுக்கு எந்த ஒரு சவுண்ட் அதிகமாக கேட்குது அப்படின்னா, அந்த மந்திரம்
சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாலே அந்த மந்திரம் சொல்கிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக இவங்க அந்த வீட்டுடைய கதவு, அந்த உடன் டோர் இருக்குல்ல, அது வந்து தட்டுறாங்க. தட்டுனா எதுவுமே வந்து உள்ள சவுண்டில் அப்படியே கப்சுப்புன்னு இருக்குது. அந்த மந்திரம் ஓடுற சவுண்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டு நின்றுடுதுங்க. கரெக்டாக அந்த உடன் டோர் மேலே கையை வைக்கிறாரு. அந்த கைப்பிடி இருக்கும்ல, கைப்பிடி மேலே கார்த்திக் கையை வைக்கிறாரு. கையை வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் தள்ளுறாருங்க. அந்த உடன் டோருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆன உடனே தூரத்துலேருந்து யாரோ பயங்கரமாக கதற மாதிரி ஒரு சவுண்ட், மாதிரி அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. அந்த சவுண்டில் 3 பேரும் அப்படியே காதை பொத்திக்கிறாங்க. காதை பொத்திக்கிட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உடன் வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது. அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பொருள்கள் எல்லாமே பார்க்குறாங்க. பொருள்கள் எல்லாமே விலை உயர்ந்த பொருள்களாக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொருளாக எடுத்து பார்க்குறாங்க. எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு வந்து இருக்குங்க. அதாவது வுட்லேயே செய்யப்பட்ட ஒரு சின்ன கபோர்டு வந்து இருக்குது. சரி, இந்த கபோர்டில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கிளாரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கபோர்டை ஓப்பன் பண்ண உடனே அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம், அதாவது அந்த இடத்துல அவ்வளோ வாசனை இருக்கும். நேச்சர், மரங்களுக்கு நடுவில் இருக்காங்க. ஒரு நல்ல அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது. அப்படியே என்னடா இது அந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தா மனித எலும்புகளை பார்த்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மனித எலும்புகளில் தோல் ஒட்டிக்கிட்டு இருந்து கரெக்டாக இப்போ தான் யாரோ ஒருத்தருடைய கையை காலை வெட்டி அந்த தோலெல்லாம் பிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே அமானுஷத்தை தாண்டி ஏதோ ஒரு கொலைகாரன் எவனோ இருக்கிறான் போல இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து எப்படியாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே வராங்க. கரெக்டாக வெளியே வந்து இவங்க வந்த பாதையிலே போகலான்ட்டு கரெக்டாக அந்த டோர் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டோர் பக்கத்தில் வந்து நிற்கும்போது திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் பாடுற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகுது, உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சரி, இந்த வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பினா கரெக்டாக அந்த உடன் டோரில் பட்டுன்னு வந்து லாக் ஆகுதுங்க. உடன் டோர் பட்டுன்னு லாக் ஆன உடனே கிளாராவும் கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டிலிருந்து ஜெஸ்ஸி இன்னும் வெளியே வரவே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ உடன் டோரை தட்டுறாங்க. உடன் டோர் திறக்க மாட்டேங்குது. உள்ளே இருந்து ஜெஸ்ஸி வேறு உடன் டோரை தட்டுறாங்க. ஏய், என்னை காப்பாற்றுங்கடா, டோரை தரங்கன்றாங்க. ஆனால் அவங்க கத்துறது இவங்களுக்கு கேட்குது. ஆனால் இவங்களால டோரை திறக்கவே முடியல. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் அந்த மந்திரம் ஓடுற சவுண்ட் வந்து இன்னமும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய கதறல் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து நார்மலாக ஒரு இடத்துலேருந்து கத்துனாலே எக்கோ ஆகும் இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கத்துற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அந்த கத்துற சவுண்டு கூடியே யாருடைய சவுண்ட் வந்து கேட்குதுன்னா, ஜெஸ்ஸி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி 4 டைரக்ஷன்லேருந்து கத்துற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குதாங்க. இதை கேட்ட உடனே கிளாரா வந்து அழுகுறாங்க. கார்த்திக்குமே ரொம்ப படப்படன்னு இருக்குது. இவர் வந்து இவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு ஓங்கி ஒரு இடி இடிக்கிறாருங்க. டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகுது. உள்ளே இருந்து ஜெஸ்ஸி டோரை தட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷத்தில் அவங்களுடைய வாய்ஸ் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. இப்போ இவங்க வெளியே இருக்கிற 2 பேருக்கும் சரியான ஒரு பயம். என்னடா வாய்ஸ் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதறல் சவுண்ட். அந்த கதறல் சவுண்ட் யாரோடைய சவுண்ட் அப்படின்னா ஜெஸ்ஸியோடைய கதறல் சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அப்படியே மனசெல்லாம் படப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த டோரை 2 பேரும் தள்ளுனா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உள்ளே போய் பார்த்தா ஜெஸ்ஸிக்கு எதுவும் ஆகலை. அவங்க மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்திருக்காங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு ஜெஸ்ஸியை வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு சரி வா இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக வெளியே வந்து நிற்கும்போது அந்த இடத்துல ஒரு சிரிக்கிற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அந்த சிரிக்கிற சவுண்ட் எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் ஒரு விச்சஸ், அதாவது சூனியக்காரிகள்லாம் சிரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிற சவுண்ட் வந்து கேட்டிருக்குங்க. அந்த சிரிக்கிற சவுண்ட் எங்கேருந்துரா வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி இந்த பக்கம் தானே வந்தோம், இந்த பக்கம் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த படிக்கட்டிலிருந்து கீழே இறங்குறாங்க. கரெக்டாக கீழே இறங்கும்போது இவங்க கிட்டேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சர்ன்னு ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்தது. அப்படியே அந்த கருப்பான உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்குதுங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. அந்த உருவத்துடைய முகத்தை பார்க்கலான்னு சொல்லி உத்து பார்க்குறாங்க. முகம் எதுவுமே தெரியல. அந்த உருவமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே புகை மூட்டமாக அப்படியே வந்து கிளம்புதுங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த உடனே சொல்லும் போதே எனக்கு பயங்கரமாக
பயங்கரமாக புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த உடனே கார்த்திக்குக்கும் கிளாராவுக்கும் அப்படியே வந்து பயங்கரமாக கை கால்லாம் நடுங்குது. கிளாரா வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் அவங்களுக்கு ஃபிட்ஸே வந்துடும் போல இருக்குது, அந்த மாதிரி நடங்குறாங்க. கார்த்திக் வேற கிளாராவுடைய கையை பிடிச்சிக்கிறாரு. நீ மயக்கம் போட்டு விழுந்துடாத, ஆல்ரெடி ஜெஸ்ஸியை ஒரு தோளில் போட்டிருக்கேன், உன்னையும் தோளில் போட்டு நடக்கிறதுக்கு நான் என்ன பாகுபலியா, என்னால் முடியாது, எப்படியாவது வந்து தைரியமாக இங்கேருந்து ஓடிடலாம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய பின்னாடி யாரோ வந்து துரத்துற மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க ஓடுறாங்க. நேராக ஓடி போய் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் யார் முட்டிக்கிறாங்கன்னா கிளாரா வந்து முட்டிக்கிறாங்க. கரெக்டாக மரத்தில் முட்டி கிளாரா வந்து கீழே விழுகிறாங்க. இப்போ கிளாராவும் மயக்கம் போட்ட நிலையில் இருக்காங்க. இவங்க ஜெஸ்ஸியை வேறு ஒரு தோளில் போட்டிருக்காரு. இப்போ கிளாராவையும் தூக்குறாரு. இவரால் முடியல. கார்த்திக் எவ்வளோ 2 பேரையும் தூக்கிட்டு போட முடியுமா, முடியாதுல. அப்படியே ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்குடைய காலை யாரோ அப்படி கையில் அப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த காலை பிடிக்கிறத ஃபீல் பண்ண உடனே இவருக்கு அப்படியே கண்ணாமூலையெல்லாம் பிதுங்கிட்டு அப்படியே இந்த திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை. ஐயோ, யாரோட காலை பிடிச்சி இழுக்கிறது எனக்கு கிளியராக தெரியுது, ஆனால் என்னால் இந்த இடத்துல இருந்து நகர முடியலே, ஆண்டவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா காலை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சமாதி வந்து தெரியுது. அந்த சமாதி எந்த சமாதி தெரியுமா, இவர் கீழே ஒரு 2-3 கிலோமீட்டர் கீழே ஒரு சமாதி மேலே உச்சா அடித்தார் இல்லையா, அதே சமாதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திக்குடைய கண்களுக்கு முன்னாடி தெரியுதுங்க. அந்த சமாதியை பார்த்த உடனே கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா சைத்தான் வந்திருக்கிறதே நம்மளால தான், நம்ம பண்ண வேலையினால தான். இப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. சரி, கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தார். வாட்டர் பாட்டில் வச்சு இவங்களை மூஞ்சில் தெளிச்சு விடுவோம், ஏன்னா 2 பேரும் மயக்கம் போட்டாங்க, 2 பேரையும் தூக்கிட்டும் என்னால் ஓட முடியலன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாரு. கிளாரா மூஞ்சிலையும் ஜெஸ்ஸி மூஞ்சிலையும். அவங்க அப்படியே மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே என்னடாச்சு, அங்கே பாடுறாங்க. என்ன யாரை பார்க்குறதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அந்த 2 பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பார்த்து பயந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. எதை பார்த்து பயப்படுறீங்க, உண்மையில ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பயப்படுங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உன் தலை மேலே ஒரு கருப்பான உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்குடா கார்த்தி அப்படின்றாங்க. தலை மேலே கருப்பான உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே தலை மேலே கையை விடுறாரு. காற்றுல தான் கை போகுது, தலை மேலே உருவம் இருக்கிறது வந்து தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. ப்ரெஷர் என்னன்னா, யாரோ இவருடைய தலையை பிடிச்சி அப்படியே அழுத்தினா எப்படி ஒரு ப்ரெஷர் உண்டாகும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. தலைகளெல்லாம் அப்படியே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. கார்த்திக் வந்து கத்துறாரு. கத்திக்கிட்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடுறாருங்க. ஓடி என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கூட யோசிச்சும் கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணுறாரு. நேராக ஓடுறாரு. ஓடி போயிட்டு இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் போய் டமால்னு தலையில் முட்டிக்கிறாருங்க. முட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகிறாரு. கீழே விழுந்துட்டு முட்டிக்கிட்டா வலிக்கும்ல, அப்படி தேய்ச்சி விட்டு அப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பட்டுன்னு திரும்பி எழுந்துக்கிறாரு. திரும்பி அந்த மரத்தை பார்க்குறாரு. மரத்தில் போயிட்டு டமால்னு முட்டிக்கிறாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை மரத்தில் முட்டிக்கிறாரு. மரத்தில் முட்டை இவருடைய மண்டை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி ரத்தம் வந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த ரத்தம் வலிய வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போயிட்டு மரத்தில் முட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போது ஜெஸ்ஸிக்கும் கிளாராவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த இடத்துல இருந்து ஓடுறதா இல்லை கார்த்திகை காப்பாற்றுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கார்த்திக் இவங்க 2 பேரையும் பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து ஓடி வராரு. ஓடி வரதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து 2 பக்கம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இந்த 2 பக்கம் தெரிச்சுட்டு ஓடும்போது கார்த்திக் ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போய் எங்கே திறமை விழுகிறாரு, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சமாதி இருந்தது இல்லையா, அந்த சமாதியில் போய் டமால்னு விழுகிறாருங்க. சமாதியில் டமால்னு விழுந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த சமாதி மேலேயே படுத்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய ரத்தம் இருக்கு இல்லையா, இவருடைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சமாதியில் போய்கிட்டே இருக்குது. அந்த சமாதியில் அது ஒயிட் கலர் சமாதி, ஒயிட் கலர் ஸ்டோனு, அந்த சமாதியில் வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குது. ரத்தம் போகுது அப்படின்னா, ரத்தம் வலியுது அப்படின்னா அந்த ஸ்டோனில் ஃபுல்லாக ரத்தமாக தானே இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜெஸ்ஸி அண்ட் கிளாரா 2 பேரும் ஒரு அதிசயத்தை பார்க்குறாங்க. சமாதி மேலே கார்த்திக் விழுந்திருக்காரு. அவருடைய ரத்தம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது, அதை பார்க்குறாங்க. ஆனால் ரத்தம் போகிறது அந்த சமாதி மேலே சுத்தமாக இல்லவே இல்லை. கம்ப்ளீட்டாக சமாதி திரும்பவும் ஒயிட் கலரில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்குங்க. 5 நிமிஷம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாமல் தான் இருக்கார். 5 நிமிஷம் கழித்து கார்த்திக் வந்து பட்டுன்னு எழுந்துக்கிறாரு. ஐயோ வலிக்குதே, யாராயிரம் அடித்தது அப்படின்றாரு. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இப்போ
அப்போது இது பேசுகிறது கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. கார்த்திகை பிடிச்சி இழுத்து வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வச்சுருந்தாங்களா, அந்த ஸ்கார்ஃப் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகோடைய தலையை கட்டுறாங்க. வா இங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது அந்த சமாதி பக்கத்தில் இருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க உங்களுக்கு. அந்த வாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ரன் பாகோ யாசே அப்படின்ட்டு. அதாவது இங்கேருந்து ஓடுங்கடா, இது என்னுடைய இடம், என் இடத்துக்கு யாரும் வரக்கூடாது, என் மேலே அசிங்கப்படுத்துறீங்களா, ஓடுங்கடா, பாகோ யாசே அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த பாகோ யாசே அப்படின்ற ஒரு வாய்ஸை கேட்ட உடனே 2 பேரும் அடித்து, அதை 3 பேரும் அடித்து பிடிச்சி ஓடி வராங்க. ஓடி வந்து அங்கேருந்து கீழே விழுந்து அப்படியே உருண்டுக்கிட்டே கீழே வராங்க. கீழே வந்தால் கரெக்டாக எங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு சமாதி பார்த்தாங்களே, அந்த ஒரு சமாதி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. கார்த்திக் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த சமாதியை தொட்டு கும்பிட்டு, எப்பா சாமி உன் மேலே உச்சா போடுறது தப்பு தான், நம்ம மன்னிச்சிரு, எங்களை எப்படியாவது விட்டுரு, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான வழியை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேம்ப் போட்ட சைட்டே அப்போ தான் அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு கேம்புக்குள்ளே போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுடான்னு நினைக்கும் போது தான் அந்த கேம்புக்கு வெளியே திரும்பியும் ஆக்டிவிட்டீஸ் வந்து, அதாவது யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. இந்த ஓடுற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே 3 பேரும் பதறிக்கிட்டு, கேம்ப் கிடக்குது, கர்மம், இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி பேக்கில் போட்டு வா நம்ம இங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெக்கிங் பேக்கில் எல்லா பொருளும் எடுத்து டம்ப் பண்ணுறாங்க. டம்ப் பண்ணிவிட்டு மாட்டிட்டு இவங்க ஓடுறாங்க. ஓட 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 பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இவங்க கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து தான் பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே மேலே, அதாவது இவங்களுடைய கேம்ப் சைட் இருக்குல்ல, அந்த கேம்ப் சைட் இருக்கிற இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கருப்பான உருவம் நிற்கிறது வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த கருப்பான உருவம் அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி வரல. பேசிக்காக அந்த உருவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவங்களை எந்த விதமான ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, இவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் தெளிவாக இருந்திருக்கு. ஆனால் அதோடைய இடத்துல இவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதோடைய இடத்துல போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பயம்படுத்தி அனுப்பிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருந்தி இருக்காரு. இது வரைக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு இல்லை சமாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மரியாதை தான் செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு ஜெஸ்ஸியோடைய வாழ்க்கையிலையும் அவங்க கார்த்திக் அண்ட் கிளாராவுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதாகவும், இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா ட்ரிப்புக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு சேஞ்ச் ஓவர் பாருங்கள், 3 பேரும் ட்ரிப்புக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் 3 பேரும் ட்ரிப்புக்கு போனதே கிடையாது. ஸோ வாட் அ சேஞ்ச் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அன்இமேஜினபிளாகவும் இருந்திருக்கு. ஆனால் என்ன தான் அன்இமேஜினபிளாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் எல்லாமே கட்டுக்கதை. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அது உண்மை தானே. ஸோ ஜெஸ்ஸி சொல்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் வழக்கமாக போட்டதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.